ருத்ராஜ் கேக்வாட ஏன் டீம்ல எடுக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ருத்ராஜை நாங்க ஒன்னும் டிராப் பண்ணல, அதாவது எந்த பிளேயருமே நாங்க டிராப் பண்ணணும்னு நினைக்கல. எதனால நாங்க அவரை வெளியே வைக்கிறோம்னா, ஒரு நிமிஷம் ரிங்குவை பாருங்க, அவர் ரொம்பவே நல்லா விளையாடினாரு T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னால. ஆனா அவரால் T20 வேர்ல்டு கப்ல விளையாட முடியாது, ஏன்னா நம்மளால 15 பிளேயரை மட்டும் தான் எடுக்க முடியும். அதனாலதான் ருத்ராஜ் கேக்வாடு எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அஜய் தகங்கர் சொல்லியிருக்காரு. ஆனா இது ஏற்றுக்கொள்ளும் விதமாட்டு இல்ல என்ன பொறுத்தளவுல, ஏன்னா அவரை விட டிசர்விங்கான பிளேயர் யாருமே இல்ல. நிறைய பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா ஓபி அடிச்சுட்டே அந்த டீம்ல இருக்காங்க. கண்டிப்பா ருத்ராஜ் கேக்வாட் தான் வந்திருக்கணும். இருந்தாலும் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்க்ளூசிவா இல்லன்னு தான் நான் நினைக்கிறேன். ரிங்குக்கு ஏன் இடம் இல்லைன்னா அந்த இடத்துல அவரால் பவுலிங் போட முடியல, அதனால அவரை எடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ருத்ராஜ் கேக்வாட் பாத்தீங்கன்னா ஒரு பிளேயரோட சூப்பரா ஆடி இருக்காரு, ஆனா அவருக்கு இடம் இல்ல அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா தான் இருக்கு. எனிவே அடுத்த சீரீஸ்ல ருத்ராஜ் கேக்வாடுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம்.